பார்த்துக் கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ். உடையார்பாளையம் அருகே திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி வெகு விமர்சையாக நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அடுத்த பரணம் கிராமத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். இதில் பெரியவர்கள், சிறியவர்கள், ஆண்கள், பெண்கள் உள்ளிட்ட பக்தர்கள் தீமிதித்து நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். இக்கோவிலில் இந்த திருவிழா சில நாட்களுக்கு முன்பு கோலாகல கொடியேற்றத்துடன் துவங்கிய திருவிழாவை முன்னிட்டு தினமும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் திரௌபதியம்மன், தர்மர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், கிருஷ்ணர், அரவான் ஆகிய தெய்வங்களுக்கு வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு வீதி உலாவும் நடைபெற்றது. இவ்விழாவில் புகழ்பெற்ற பூசாரிகளை கொண்டு தினந்தோறும் மகாபாரத பஞ்சபாண்டவர்கள் கதையை படித்து தர்மர் பிறப்பு, அர்ஜுனன் பிறப்பு, அம்மன் பிறப்பு, அர்ஜுனன் வில் வளைத்தல், அர்ஜுனன் மாடு விரட்டுதல், திரௌபதி திருமணம், பூச்செறிதல், அரவான் கடபலி உள்ளிட்ட 18 நாட்கள் நடந்த மகாபாரத போர் தினத்தை ஒவ்வொரு வகையராக்களும் மண்டகப்படியாக திருவிழாவாக கொண்டாடி மகாபாரத போரின் இறுதி நாளன்று திரௌபதி அம்மனுக்கு வேண்டுதல் படி தீமிதித்து திருக்கடனை நிறைவேற்றினர். முன்னதாக காப்பு கட்டி விரதம் இருந்த பக்தர்கள் பரணம் பெரிய ஏரிக்கரையிலிருந்து பூங்கரங்கத்துடன் பம்பை மேளம் முழங்க நாதஸ்வரம் மங்கள இசையோடு முக்கிய வீதி வழியாக வந்த பக்தர்கள் கோயில் அருகே அமைக்கப்பட்ட அக்னிகுண்டத்தை சுற்றி வலம் வந்து அக்னிகுண்டத்தில் இறங்கி தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை அம்மனுக்கு செலுத்தினர். தொடர்ந்து சாட்டையடி வாங்கிய பக்தர்கள் நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். இந்த திருவிழாவில் 1000க்கும் மேற்பட்ட பக்த கோடிகள் கலந்து கொண்டு அம்மனின் அருள் ஆசி பெற்று சென்றனர். இதில் ஊர் நாட்டமைகள், முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர்.